உள்ள மணலி புதுநகரில் தனியார் கம்பெனியின் இரும்பு கதவு விழுந்து குமாரசாமி என்ற வாட்ச்மேன் உயிரிழந்த பதைப்பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த குமாரசாமிக்கு இழப்பீடு வழங்காத தனியார் நிர்வாகத்தின் மீது உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே புகழ்பெற்ற புனிதமிகு தோமையார் ஆலயத்தின் நற்கருணை திருவிழாவை முன்னிட்டு தேர்பவனி நடைபெற்றது. இந்த தேர்பவனியில் ஊர் பெரியவர்கள், பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை தாம்பரம் அருகே உள்ள சானட்டோரியத்தில் பராமரிப்புக்காக நின்ற மின்சார ரயிலின் மீது ஏறி அராஜகத்தில் ஈடுபட்ட நபரை மத்திய ரயில்வே பாதுகாப்பு படையினர் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் இளைஞர் மதுபோதையில் மின்சார ரயிலின் மீது ஏறி ஹாரன் ஒலியை எழுப்பியுள்ளதாகவும், தொடர்ந்து பொதுமக்கள் ரயில்வே RPF-க்கு தகவல் அளித்ததன் பேரில் இளைஞர் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே கார் ஒன்று மின்கம்பத்தில் மோதிய விபத்தில் மின்கம்பம் அடியோடு சாய்ந்து கார் மீது விழுந்த விபத்துக்குள்ளான சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த எடப்பாடி காவல்துறையினர் அப்பகுதியில் விபத்தினால் ஏற்பட்ட போக்குவரத்தை சரி செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நகராட்சி வண்டியில் முறையான கதவுகள் கூட இல்லாமல் நகராட்சி நிர்வாகம் செயல்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இதனைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கு முறையாக சீரமைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். நான் என்ன கேக்குறேன்னா, திடீர்னு ஏதாவது அவசர காலம் நீ தவறி கீழே விழுந்துட்ட, உன் குடும்பத்துக்கு யாரு பொறுப்பு? இந்த அரசாங்கத்தால உன் உயிரை திருப்பி தர முடியுமா? இது ஒரு வண்டி, இதை வச்சு நடத்துறதுக்கு பேரு ஒரு அரசாங்கம். கன்னியாகுமரி நகராட்சி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி பகுதியில் 23 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளை மேயர் மகேஷ் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநகர பொறியாளர் ரெகுமாரன், மாநகர நல அலுவலர் டாக்டர் ஆலப்பர் மதி, அரசு மற்றும் மாமன்ற உறுப்பினர் கலாராணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே காவல் ஆய்வாளர் வாகனம் மோதி உயிரிழந்த மனைவியின் சடலத்தை காவல்துறையினரை ஏமாற்றி புதைத்து விட்டதாக முதியவர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். இதனைத் தொடர்ந்து இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்ட முத்துப்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் கழனியப்பன் மற்றும் அவருக்கு துணை போன துணை காவல் கண்காணிப்பாளர் ராஜா ஆகிய இருவர் மீதும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இன்ஸ்பெக்டர் கழனியப்பன் பேரில் நான் FIR போடுறேன், நடவடிக்கை எடுக்கிறேன், உங்களுக்கு அரசு கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய நிதியை பெற்று தர்றேன் அப்படின்னு சொல்லி 3 மாதத்துக்குள்ளே செஞ்சு தர்றேன்னாரு. அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி மெட்ராஸ் போயிட்டார். அதுக்கப்புறம் அந்த கழனியப்பன் இந்த எவிடன்ஸ் எல்லாம் அழிக்கணுன்ட்டு அங்கே உள்ள எங்கள் சமுதாயத்தை, முத்திரையர் சமுதாயத்தை சேர்ந்த பையனுள்ள வச்சுக்கிட்டு அவர் கழனியப்பன் FIR போடாமல் அதை ஏதோ அனாதை அப்படின்னு சொல்லி 170 பேர் போட்டிருக்காரு அவர் கணவன் உயிரோடு இருக்கும்போது. அதனால் அவர் பேரில் திருநாட்பூரியே இல்லை திருநாட்டு வழக்கு பதிவு செஞ்சு அவர் பேரில் சட்ட நடவடிக்கை எடுத்து அவரை பணியிட நீக்கம் பண்ணணுங்கிறத சொல்கிறான். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சுகாதாரக்கேடு ஏற்படும் என்பதால் புதிதாக ஆரம்பிக்க உள்ள தனியார் முட்டைக்கோழி பண்ணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதனை மூட வலியுறுத்தி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் ஆகியோரிடம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து மனு குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் விவசாயிகளிடம் தெரிவித்தார். பண்ணையும் பாத்தீங்கன்னா ஏதோ சிறிய அளவில் இருந்தால் நாங்கள் பெருசாக கண்டுக்க மாட்டோம். 2 லட்சம் குஞ்சு அளவில் ஒரு 8 ஏக்கர் பரப்பளவில் பெரிய அளவில் போடுறாங்க. முட்டைக்கோழி பண்ணைங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். முட்டைக்கோழி பண்ணை வந்தால் ஈச்சல் தொல்லை அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம பகுதிக்கு அருகில் பார்த்தீங்கன்னா தாராபுரத்தில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு முட்டைக்கோழி பண்ணை ஆரம்பிச்சு அங்கே ஒரு 2 வருஷமா மக்கள் போராடிட்டு வர்றாங்க. ஏன்னா அது ஈக்கல் தொல்லையினால கால்நடைகள் ஏற்கப்பட்ட நோய் தொற்று ஏற்படுது. அதை எதிர்த்து போராடிட்டு வர்றாங்க. ஆனால் அதனால அவங்க நிறுத்த முடியல. நாங்கள் அதனால தான் சரி ஆரம்ப கட்டமாக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இது கட்டுமான பணியிலிருந்தே தடை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மாண்புமிகு அமைச்சரையும் கலெக்டர் அவர்களையும் சந்திச்சு இன்னைக்கு மனு அளிச்சிருக்கிறோம். அதனால இப்போ அவங்க கண்டிப்பாக எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து இதை நிறுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே வீட்டில் கஞ்சா விற்பனைக்கு பதுக்கி வைத்திருந்த பாண்டிமுருகன் என்ற நபரை ரோந்து பணி போலீசார் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து அவரிடம் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 3 கிலோ கஞ்சா மற்றும் சுமார் 2.5 சவரன் நகைகள் பறிமுதல் செய்த போலீசார் குற்றவாளியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.
திருப்பூர் மாவட்டம் கொங்கு மெயின் ரோடு பகுதியில் டாஸ்மாக் கடை வேண்டி பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த போராட்டத்தில் பங்கேற்ற பெண்கள் தங்கள் கணவர்கள் பாதுகாப்பாக வீடு வந்து சேர்வதாகவும் 35 ஆண்டுகளாக செயல்படும் இந்த டாஸ்மாக் கடை அந்த பகுதிக்கு பாதுகாப்பை வழங்குவதாகவும் தெரிவித்தனர். அது ஒரு பொட்டி கடையாரதான் இருக்கு. அந்த பசங்க வந்து அதை குடிச்சிட்டு எங்க போய் பாதிப்போ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்க வீதியை பொறுத்த அளவுக்கு பொட்டிக்கடை தான் அது. எல்லாருமே வந்து எந்த ஒரு சண்டை வேலை எதுவுமே ஏதாவது இதனாலும் பாதுகாப்பா நல்லது. ஏன்னா அந்த வீதியில வந்து அது பாதுகாப்பா இருக்குது கண்ட. பெண்கள் வேண்டாம், அது குடி வேண்டாம்னு சொல்றது நான் இந்த. ஆனா அந்த வீதிக்குள்ளார அந்த கடை வேண்டாம்னு யாரும் சொல்லல. ஒரு பாதுகாப்பா இருக்குது, அவ்வளவுதான். மின்சாரம் தாக்கி கீழே விழுந்து கிடந்த ஆண் மயிலை மீட்ட கிராம மக்கள் வடலூர் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து மயிலை பத்திரமாக கைப்பற்றிய போலீசார் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்து சிகிச்சைக்காக கால்நடை மருத்துவமனையில் அனுமதித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே திமுகவின் 4 சாதனை விளக்க திருமுனை கூட்டம் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன், தலைமை கழக பேச்சாளர் தூத்துக்குடி சரத் பாலா மற்றும் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கலைக்குமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேலும் இந்த மாநாட்டில் பேசிய தாவேகா பொதுச் செயலாளர் குசி ஆனந்த், 365 நாட்களும் தளபதி விஜய்க்கு பிறந்தநாள் கொண்டாடும் ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் எனவும், மாநாடு நடைபெற வழி கொடுத்த நில உரிமையாளர்களுக்கு நன்றி கடன் பட்டவர்களாகவே இருக்கிறோம் எனவும் தெரிவித்தார். எங்கள் தலைவர் தளபதிக்கு மட்டும்தான் 365 நாளும் கொண்டாடக்கூடிய ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். கடந்த 30-35 வருடங்களாக மக்களுக்கு நலத்திட்ட உரையை வழங்கி கொண்டிருக்கிற ஒரு கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் குந்தா சாலையில் இரவு நேரத்தில் 2 கரடிகள் நடந்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து கரடியை பிடிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கக்குச்சி கிராமத்தில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் நின்றிருந்த 3 பெண்கள் மீது மோதிய பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விபத்தில் காயமடைந்த 3 பெண்களை அப்பகுதி மக்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.